காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை வெளியே வராதீங்கன்னு தமிழ்நாடு அரசு ரெட் அலர்ட் கொடுத்திருக்கு. அது ஏன்னு நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டுல கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியா அதிகரிச்சுட்டு வருது. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என தமிழக மக்களுக்கு வானிலை ஆய்வு மையம் தந்த தகவல் அடிப்படையில அரசு பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கு. வெயிலின் அலை காரணமாக சூரிய வெப்பம் 11 மணி முதல் மதியம் 3 அல்லது 3:30 மணி வரை மிகவும் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்துல வெளியே வந்தால் உடல் நீர் இழப்பு, அதாவது டீஹைட்ரேஷன் வேகமாக நடக்கும். இதனால் சன்ஸ்ட்ரோக் போன்ற ஆபத்து அதிகம் என்றும், குறிப்பாக குழந்தைகள், முதியோர், வெயிலில் வேலை செய்பவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. குறிப்பா இந்த நேரத்துல தீமை தரும் புற ஊதா கதிர்வீச்சு அதிகம் என்பதால் வெப்பத்தின் தாக்கம், நீரிழப்பு ஆகியவை ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்றும், மேலும் இரத்த அழுத்தம், இதய நோயாளிகளுக்கான ஆபத்து அதிகம் எனவும் கூறுகின்றன மருத்துவர்கள். வெயிலின் அலை காரணமாக சந்திக்கும் உடல்நல பாதிப்புகளை தடுக்கும் வகையில் வெப்ப தடுப்பு நடவடிக்கைகளையும் அரசு முக்கிய வழிகாட்டுதல்களாக அறிவித்துள்ளது. நலத்தை பாதிக்கும் அனல் காற்றை தவிர்க்க மக்கள் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்கவும், குறிப்பாக குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெளியே செல்ல வேண்டிய அவசியம் இருந்தால் பாதுகாப்பு கவசங்களான குடை, சன்கிளாஸ், தண்ணீர் பாட்டில் போன்றவைகளை மறக்காமல் எடுத்து செல்லுங்கள். அனல் அடிக்கும் மதிய நேரத்தில் கடின வேலைகளை தவிர்த்து மிதமான வேலைகளை செய்வது சத்து இழப்பை தடுக்கும். மேலும் வெயிலிலிருந்து தப்பிக்க பருத்தி ஆடைகள், அதாவது லைட் கலர் காட்டன் கிளாத்ஸ் மற்றும் காலணிகளை அணிய வேண்டும். வெளியே செல்வதை தவிர்ப்பதுடன் நீர்ச்சத்துடன் இருக்க உதவும் தண்ணீர், மோர், இளநீர், எலும்பிச்சை சாறு போன்ற பானங்களை போதுமான அளவு அருந்தி தேவைக்கு மட்டும் உணவு உண்டு உடல் சுத்தம் மற்றும் ஆரோக்கியத்துடன் இந்த கோடை காலத்தை எவ்வித பாதிப்பும் இன்றி கடப்பது நமது கடமையாகும். மேலும் இயற்கை நிகழ்வான கோடை காலத்தை கண்டு பயம் வேண்டாம். ஆனால் பிரிகாஷன்ஸ் எடுத்தால் உடல்நல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் என்பதற்காகவே இந்த முன்னெச்சரிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் மாதங்கள் கடுமையான வெப்பத்தை சந்திக்க வேண்டும் எனும் நிலையில் இப்போது இருந்தே பாதுகாப்புடன் இருப்பது நல்லது.